ஹலோ வீவர்ஸ், ஒரே மாதத்தில் 2 முறை புதன் பெயர்ச்சியானது நிகழப்போகிறது. இதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. இந்த மாற்றங்களானது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் அந்த 3 ராசிக்காரர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனவே இந்த வீடியோக்குள்ளே போய் அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், மேலும் இவங்க அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்களா, இல்லை என்றால் ஏதாவது ஆபத்துக்களை சந்திக்க போகிறாங்களா என்பது குறித்து டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் என்றால் அது புதன் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவமானது நிகழப்போகிறது என்று சொல்லலாங்க. அதாவது புரட்டாசி மற்றும் ஐப்பசி மாத இணைவோடு சேர்ந்து இந்த அக்டோபர் மாதத்தில் 2 முறை பார்த்தீங்கன்னா புதன் பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது. மொத்தமாகவே தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த குரோதி வருடம். கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வானது நடக்க போகிறது. நவ கிரகங்களில் புதன் கிரகமானது கிரகங்களின் இளவரசனாகவே கருதப்படுகிறார். மேலும் இவர் புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் கருதப்படுகிறார். மேலும் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதியாகவும் இருக்காரு. இப்படிப்பட்ட புதனானது தற்போது தனது சொந்த ராசியான கன்னி ராசியில பயணித்து வருகிறது. இந்த நிலையில தான் அக்டோபர் மாதத்துல 2 முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய வகையில செயல்பட போகிறது. அதுல முதலாவதாக அக்டோபர் 10ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கும், இரண்டாவதாக அக்டோபர் 29ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் புதனானது செல்லக்கூடிய வகையில அமைய போகிறது. அதாவது துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த ஒரே மாதத்துல 2 முறை பாத்தீங்கன்னா புதனானது பெயர்ச்சியாக போகிறது. இப்படி ஒரே மாதத்துல 2 முறை ராசியை மாற்றுவதால அதனுடைய தாக்கமானது 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க. இருந்தாலுமே குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்கக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது. அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க போகிறது. இப்போது அக்டோபரில் 2 முறை நிகழக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது நல்லதானது நடக்க போகிறது. இந்த 3 ராசிக்காரர்களுமே கடந்த சில நாட்களாகவே ஒரு சில இக்கட்டமான பிரச்சனைகளை தொழில் ரீதியாக சந்தித்து கொண்டு இருந்தாங்க. தொழில் ரீதியாக சில பின்னடைவுகளையும் சந்தித்து கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தற்போது நல்லது நடப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த 3 ராசிக்காரர்களில் யாராவது ஒருத்தராக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு புதன் பெயர்ச்சியால துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கக்கூடிய வகையில சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு தனி பக்குவமானது ஏற்படுங்க. அந்த பக்குவத்தின் மூலமாக எல்லா விஷயங்களையுமே சிறப்பாக பார்த்தீங்கன்னா கையாள்வீர்கள் என்று சொல்லலாங்க. நீண்ட நாட்களாகவே தொழிலில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு முடிவானது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே நீடித்து இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது எல்லாமே தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. மேலும் நல்ல நிதி நன்மைகளானது கிடைக்கப் போகிறது. அவ்வப்போது எதிர்பாராத பண வரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு சில துலாம் ராசி நேயர்கள் யாருக்கிட்டையாவது கடந்த காலத்தில் பணத்தை கொடுத்துருந்துருப்பீங்க. அந்த பணமானது ரொம்ப நாட்கள் ஆகியுமே உங்களுடைய கைக்கு வராமலேயே இருந்திருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணமே இனி வராது, நம்ம கோவில் உண்டியலில் போட்டதா நினச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மனசை பார்த்தீங்கன்னா தேத்தி வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட பணமானது மீண்டும் உங்களுடைய
உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன மகிழ்ச்சியில் இருப்பீங்க. இது போன்று சில எதிர்பாராத வகையில் பண வரவை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரனானது தற்போது வரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே சாதகமாக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல வரனானது அமைய போகிறது. மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய பேச்சாற்றலானது சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குங்க. சாமர்த்தியமாக பேசி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சாதித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லலாங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் 2 முறை புதனுடைய பெயர்ச்சி ஏற்படுவது முழுக்க சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு புதன் பெயர்ச்சியால அக்டோபர் மாதத்துல நிறைய பணத்தை சேமிக்க முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக பல்வேறு விதமான முடக்க நிலைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்குங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை கூட பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க. அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஏமாற்றத்தை சந்தித்து இருந்திருப்பீங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் கடந்த சில நாட்களாகவே விருச்சிக ராசி நேயர்கள் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களும் நீங்களும் இப்படி தான் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு தான் தற்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சிறப்பான முறையில் மாறப்போகிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வானது முற்றுப்புள்ளியானது இனி கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இதன் மூலமாக தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுவீர்கள் என்று சொல்லலாங்க. கடந்த சில நாட்களாக நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் பல சவால்களையும் சந்தித்து இருந்திருப்பீங்க. அதில் இருந்து ஒரு நல்ல அனுபவத்தையும் கற்று இருந்திருப்பீங்க. இதன் மூலமாகவே பக்குவப்பட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வகையில் விருச்சிக ராசி நேயர்கள் இருக்க போறீங்க. மேலும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைய போகிறது. வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வானது ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க. இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைப்பதோடு தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சியால் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதன் விளைவாக பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து கொண்டு இருந்த மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு தற்போது மாற்றங்களானது ஏற்பட போகிறது. இந்த அக்டோபர் மாதத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த ஒரு புதன் பெயர்ச்சியின் விளைவாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலனானது இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சரியாக சொல்லணும்னா அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படும். நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கான பலனானது எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க. வணிகர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு புதிய வேலை தேடி வரலாங்க. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் கடந்த காலங்களில் எந்தெந்த வகையில் உங்களுக்கு சிரமங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்ததோ அது எல்லாமே இனி தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே மொத்தத்தில் 60 வருடத்திற்கு பிறகு இந்த குரோதி அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய அடுத்தடுத்த 2 புதன் பெயர்ச்சியின் விளைவாக, அதாவது துலாம் ராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் புதனுடைய பெயர்ச்சி ஏற்படுகின்ற இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி இந்த 3 ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள போகிறார்கள். மேலும் நீங்கள் வருகின்ற சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு
வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது புதன் மற்றும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைத்து இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.